ஸ்ரீ குருபியோ நமக. திஸ் இஸ் முரளி மௌனராகம். அதாவது எஸ்பிபி சாருடைய பாடல்களில் எது கஷ்டமாக இருந்தது, எனக்கு பிடிச்ச பாடல், அந்த மாதிரி எந்த தாட் ப்ராசஸ் இருந்தால் கூட அது வந்து ஒரு லிஸ்ட்டு ஒசந்துக்கிட்டே போகும். அந்த மாதிரி பாடல்கள் நான் எப்பவுமே வந்து அவரை நவரசங்களில் நவரசம் காட்டும் ஒரு பாடகர்னு சொல்லுவேன். அவரே சொல்லுவார், இந்த மாதிரி வந்து ஒரு பாடகர் வந்து ஒரு பெர்ஃபார்மராக இருக்கணும், ஹீ ஷுட் எமோட். அதாவது ஒவ்வொரு பாடல் வந்து சினிமா பாடல் வந்து ஒவ்வொரு பாட்டு ஒவ்வொரு எமோஷனை காமிக்கும். அந்த எமோஷனுக்கு ஏற்றபடி, அந்த ஆக்டருக்கு ஏற்றபடி யூ ஷுட் பெர்ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவார். நிறைய பாடல்கள், பட் ஒரு சாங் எம்எஸ்வி சார்து நான் சொல்லணும்னா, ஆஹா ஓ ஓ இது தில்லுமுள்ளில் வரும். ராகங்கள் 16 உருவான வரலாறு நான் பாடும்போது அறிவாயம்மா. பல 100 ராகங்கள் இருந்தால் என்ன, 16 பாட சுகமானது. ஃபர்ஸ்ட் டைம் இப்படி பல 100 ராகங்கள் இருந்தால் என்ன, 16 பாட சுகமானது. இது செகண்ட் டைம். அந்த ராகங்கள் 16 ஒவ்வொரு தடவையும் ராகங்கள் 16 உருவான வரலாறு நான் பாடும்போது அறிவாயம்மா. அந்த டச்சஸ்ன்னு சொல்கிறோம்ல, அந்த அதாவது சின்ன சின்ன நுவான்சஸ், அந்த டச்சஸ், அந்த ஹீரோ வந்து பாட்டு சொல்லி கொடுக்குற ஒரு கேரக்டரில் இருக்கும்போது அதை நம்ம உள்வாங்கணும்னு. சரணத்துலேயே வந்து கலை மாது தான் மீட்டும் சுகமான வீணை, அந்த டச் பாருங்களேன். அதாவது வீணைங்கும் போது அந்த ஒரு லென்த்து, கனிவான ஸ்வரம் பாடி பதமானது. ஸோ அந்த மாதிரி ஒரு பாடல்னு எடுத்துக்கிட்டால் அந்த பாடலுக்கு 100% ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்குற ஒரு அற்புதமான ஒரு பாடகர் எஸ்பிபி. அண்ட் எம்எஸ்வி சாருடைய காம்பினேஷனில் வரும்போது சர்க்கரை பந்தலில் தேன் மாறி பொய்தது போல் தான் இருக்கும். ஸோ வந்து ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் அப்படிங்கிற மாதிரி நான் இந்த சாங்கை கொடுக்குறேன். அண்ட் எஸ்பிபி சாருடைய புகழ் எப்பவுமே நான் சொல்லுவேன், ஐம் ஜஸ்ட் ட்ரைங் டு மேக் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் டு பிலீவ் தட் எஸ்பிபி சார் இஸ் வித் இன் அஸ். ஒவ்வொரு வீட்டு ரேஷன் கார்டுலேயும் எழுதப்படாத ஒரு பெயர் எஸ்பிபி சார் இது. ஸோ லாங் லிவ் எஸ்பிபி சார். நம்ம கூட தான் இருக்கார், பாடல்கள் மூலியமாக நம்ம கூட தான் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்காரு. லெட்ஸ் செலிப்ரேட் எஸ்பிபிசம். தேங்க்யூ.